ஹலோ கைஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மோட்டிவேஷன், ஹெச்ஏ மோட்டிவேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட வீடியோஸ். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸ் கேட்குறீங்க. எல்லா கொஷின்ஸ்க்கும் ஒரே வீடியோவில் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொட்டை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ரேகா கமல் லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் அதில் பதில் இருக்குது. புதுசாக எதனா வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஏன்னா நியூவாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியல. அதனால் போய் செக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சில கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த மொட்டை வந்து தொடர்ந்து அடிக்கிறதுனால ஏதாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகுதா இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறதுனால அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதனால் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்களா, இதில் எதனாச்சும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா, இப்படி இல்லாமல் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாடி வந்து டிஃபர் ஆகும். அதனால் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு மொட்டை 2 மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு நார்மல். அப்போ வந்து அந்த ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஆனால் நம்ம ஒரு 2 மொட்டைக்கு மேலே நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எனக்கு வந்து நான் மொத்தம் 6 மொட்டை அடிச்சிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு 2 மொட்டை அடிக்க சொல்ல எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. அடுத்த மொட்டை அடிக்க சொல்ல ஒரு 2 மந்த் கேப்பில் அடித்தோன்னா எனக்கு டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிது. அதாச்சும் முடி ரொம்ப வந்து திக்காக இருந்தது, ரொம்ப தின்னாகிடுச்சு. அங்கங்கே ஒரு கேப் ரொம்ப டிலேவாக வளர ஆரம்பிச்சிது. அப்புறம் நான் கொஞ்சம் ஓகே, அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது ரொம்ப டிலே ஆகுதே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. உடனே வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ண திருப்பியும் சாமிக்கு தான் நம்ம கொடுத்தோம், என்ன சாமி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சாமியை சொல்லி ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாமே செய்யணும். இப்போ உடனே நம்ம செய்கிறது ரொம்ப வந்து நம்ம தப்பு. அந்த மாதிரி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா முடி வந்து க்ரோத் வந்து குறையுது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா கேப் விட்டுட்டேன். ஒரு 3 மந்த் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மொட்டை அடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 மொட்டை முடிஞ்சோடனே இப்போ சமீபத்தில் 2 மொட்டை அடித்தேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கேப் விட்டு தான் அடித்தேன். நான் 2 மொட்டை அடிக்க சொல்ல பிரச்சனை இல்லை. திருப்பியும் வந்து ஒரு 3 மந்த்துக்கு அந்த மாதிரி உடனே பண்ணும்போது கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாகுது. அதே மாதிரி மொட்டை அடிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் வந்து வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா நான் ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துப்பீங்க, மாஸ்க் வந்து நான் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முடியே சுத்தமாக இல்லாததுனால நம்ம எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகிறோம், பைக் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை நீங்கள் நார்மலாக போகிறீங்க எங்கேயாச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய திடீர்னு வந்து சில் காற்று படுறதுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்து சென்சேஷன் எனக்கு ஹெடேக் வர மாதிரிலாம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து டஸ்ட்டு வந்து முடி இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வந்து நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக படியாது. இல்லைன்னா நம்மளுக்கு அப்படியே டைரெக்டாக ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி டஸ்ட்டு இருந்தாலும் ஹேர் வந்து க்ரோத் ஆகிறது கம்மியாகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பராமரிப்பேன். ஒரு ஈர்ப்பேன் இதெல்லாம் இல்லாத மாதிரி நான் எப்போவுமே பார்த்துப்பேன். நம்ம அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் மொட்டை அடிக்கும் பொழுது ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி நான் எந்த அளவுக்கு நம்ம வந்து கடவுளுக்காக டெடிக்கேட்டடாக நம்ம செய்கிறோன்றதில் தான் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து முருகனோட அருள் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம ஹெல்த்தான ஃபுட்டு வந்து சாப்பிடணும். உங்களை வந்து நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் உங்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி 2 வைஸ் 3 டைம் இல்லை 2 டைம் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுவேன். சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எனக்குன்னு இருக்குது. அதெல்லாம் நான் போட்டு நான் வந்து எண்ணெய் காய்ச்சி நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்திங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது அம்மா தான் டேக் கேர் பண்ணிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்தோன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு.
இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால் மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஹெட் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், இல்லை கேப் யூஸ் பண்ணுங்கள். அப்படி வெளியே போகும்பொழுது சொல்கிறேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது அந்த நம்மளுக்கு தேவையில்லாத அந்த டேண்ட்ரஃப் வரதை நம்மளால் தடுக்க முடியும். ஹேர் க்ரோத்திங் வந்து ஆகும். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹேர் வந்து உடனே இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து மொட்டை அடிக்கிறது, கண்டினியூஸாக மொட்டை அடிக்கிறது வந்து டென்சிட்டி வந்து கொஞ்சம் குறைக்குது. அதனால் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்தாச்சும் ஒரு கேப் விட்டு, ஒரு 2 மொட்டை அடிக்கிறீங்கன்னா பிரச்சனை, ஒரு மொட்டை அடிச்சுட்டு 1 மாதம் கழிச்சு ஒரு மொட்டை அடிக்கிறீங்க அப்படி ஓகே. அதுக்கப்புறம் அடிக்கிற மொட்டை வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 3 மந்த் 4 மந்த் அந்த மாதிரி அடிக்க சொல்ல ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து முடி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது ஹேர்லாம் நான் கட் பண்ணவே மாட்டேன், சாமிக்கு தான் டைரெக்டாக நான் கொடுப்பேன். அதே மாதிரி சில பேர் வந்து நீங்களே வீட்லேயே வந்து ஷேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் கடவுளுக்காக கொடுக்கறது, அதனால் வந்து நான் வீட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. தேவையில்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இது ஒரு மோட்டிவேஷனான வீடியோ. நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு முடி இல்லாமல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையால். ஆனால் அதிலிருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு பெரிய ஆசை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. கண்டிப்பாக உங்களால் வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த வார்த்தை அவங்கள காப்பாற்றும். அதிலேருந்து வெளியே வருவாங்க. அப்படியே ஒரு 4 பேர் வந்தாவே எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்காக தான் கொடுக்குறேன். அதனால் நான் வந்து முருகருக்காக கொடுக்குறது, நான் கடவுளுக்காக கொடுக்குறது வந்து நீங்கள் வீட்லேயே அடிச்சுக்குங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு வந்து மொட்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்களே கூட வீட்டில் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டே நீங்கள் கண்ணாடியில் பார்த்துக்குங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கடவுளுக்காக கொடுக்குறேன். நான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும், இல்லை சில பேர் வந்து இந்த மாதிரி வேண்டுதல்களாலையும், இல்லை சில பிரச்சனைகளாலும் மொட்டை வந்து அடிச்சுட்டு வெளியே வராமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வெளியே வரணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நல்ல கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நான் பதில் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.